நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாவீரன் கருப்பண்ணன் பத்தி பார்க்கலாம் வாங்க. இவர் 17ஆம் நூற்றாண்டில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திற்கு அருகிலுள்ள கழுவனூர் என்ற மலை கிராமத்தில் வாழ்ந்தவர். இவர் வேட்டை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிறு வயது முதலே காடு, மலை மற்றும் விலங்குகளின் நடமாட்டத்தை நன்கு அறிந்தவர். ஒரு சாதாரண வேட்டைக்காரனாக இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் மீது அந்நியர்கள் தாக்குதல் நடத்தியபோது ஒரு மாபெரும் வீரனாக உருவெடுத்தார். காற்றை கிழிக்கும் அம்பு. கருப்பண்ணன் எய்யும் அம்புகள் நேராகச் செல்லாமல் காற்றின் திசைக்கு ஏற்ப வளைந்து சென்று இலக்கை தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதிர்வு வித்தை, வைப்ரேஷன் சென்சிங். தரையில் காது வைத்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் குதிரை படைகளின் எண்ணிக்கையை துல்லியமாகச் சொல்லும் திறன் கொண்டவர். விஷ அம்புகள். இவர் தனது அம்புகளின் நுனியில் காட்டில் கிடைக்கும் அபூர்வ மூலிகை விஷங்களை தடவி வைத்திருப்பார். அந்த அம்பு எதிரியின் உடலில் பட்டாலே சில வினாடிகளில் மயக்கமடைந்து விடுவார்கள். ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் படைகள் அந்த பகுதியில் வரி வசூலிக்க வந்தபோது கருப்பண்ணன் தலைமையிலான குழு அவர்களை தடுத்து நிறுத்தியது. நத்தம் மலைப்பாதையில் பதுங்கியிருந்து அவர்கள் ஒற்றையாளாக பல வீரர்களை வீழ்த்திய விதம் அந்த படைகளையே மிரளச் செய்தது. எதிரிகள் இவரை பிடிக்க முயன்றபோது செங்குத்தான பாறைகளில் ஒரு குரங்கைப் போல ஏறித் தப்பித்துச் சென்று அங்கிருந்து அம்பு மழையை பொழிந்திருக்கிறார். கருப்பண்ணன் ஒரு போரில் வீரமரணம் அடைந்தாரா அல்லது காடுகளுக்குள் மறைந்துவிட்டாரா என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. கழுவனூர் மக்கள் இன்றும் இவரை தங்கள் குலதெய்வமாக கருப்பண்ணசாமி என்ற பெயரில் வழிபடுகிறார்கள். ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழிருக்கும் இவரது நடுகள் இன்றும் அந்த பகுதியின் காவலாக இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். வரலாற்றில் பெரும்பாலும் மன்னர்களின் பெயர்களே இடம்பெறுகின்றன. ஆனால் மண்ணை காத்த இம்மாதிரி எளிய மக்களின் கதைகள் நாட்டுப்புறப் பாடல்களில் பௌசாங் வெல்ல வில்லுப்பாட்டு மட்டுமே எஞ்சியுள்ளன. உங்களது வீரத்தடம் சேனல் மூலம் இவரை போன்ற வீரர்களை வெளியே கொண்டு வருவது ஒரு பெரிய விஷயம். வரலாறு என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தம். மறைக்கப்பட்ட இந்த வீரத்தடங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் இன்பராஜ் இரவு பகலாக உழைத்து வருகிறேன். என்னுடைய இந்த வேர்வைக்கும் உழைப்பிற்கும் நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த லைக் பட்டன். நம் வீர பரம்பரையின் பெருமையை உலகம் அறிய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது வீரத்தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த மாவீரர்களின் கதைகள் உங்கள் கதவைத் தட்டும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இன்னும் பல மடங்கு வேகத்தை தரும். தொடர்ந்து பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ். நன்றி.